லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா இந்த பூஜா அப்படியே இருந்துட மாட்டா. இதுக்கு காரணமா இருந்த அந்த சக்திய பழி வாங்காம என் மனசு ஆறாது, ஆறவே ஆறாது. என்னது, பழி வாங்க போறியா? வேணாண்டி, எதுக்கடி உனக்கு அதெல்லாம்? அவளை தலை முழுகிட்டு வாடி. தலை முழுகிறதா? சக்தியவா? நான் பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் அந்த சக்தி பதில் சொல்லி ஆகணும். என்னப்பா இது? அம்மா இன்னும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, ரூமுக்குள்ளேயே இருக்காங்கப்பா. சரண்யா, அவ கோபம் உனக்கு தெரியாதா? அவளா வருவா, விடு. அப்பா, கோவத்துல அம்மா ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்னப்பா பண்றது? சச்ச, அவ அப்படிலாம் எதுவும் பண்ணிக்க மாட்டா, நீ கவலைப்படாத. இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்பா, ஒரு தடவை அம்மாவை கூப்பிட்டு பார்க்கலாம்ப்பா. சரி, வா. ரங்கநாயகியே, ரங்கநாயகியே, இன்னும் எவ்வளவு நடந்தா இப்படி உள்ளேயே இருக்க போற? வெளியில வாமா. இங்க பாரு, சரண்யா ரொம்ப பயப்படுறா. வா ரங்கநாயகியே. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. அம்மா ப்ளீஸ்மா, வெளியே வாமா. அம்மா, நீ வெளியே வந்து என்ன 4 அரை கூட அரைஞ்சுக்கோமா, இல்ல என்ன கொன்னு கூட போட்டுக்கோ. ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ இப்படி தண்டனையை அனுபவிக்காதமா. வெளியே வாமா. கால்ல விழற, தயவு செஞ்சு கதவை திறமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரங்கநாயகி, இங்க பாரு, நீ வெளியில வர வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. பாவம்மா சரண்யா, புள்ளத்தாச்சி வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம இருப்பா? வாமா. தப்பு எல்லாமே ஏன் மேலதாம்மா. சக்தி பரிசுத்தமானவம்மா. போங்க எல்லாரும், போங்க. இனிமே என் வாழ்க்கை இந்த ரூம்குள்ளதான். எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. போங்க. அம்மா ப்ளீஸ்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. வெளியே வாமா. போங்க. ஏய் 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 ஏய், என்னத்த போட்டு வடிச்சிட்டு இருக்க நீ? சரண்யா, அவளுக்கு வெறி பிடிச்சிருச்சு, விடு. அவ கோவம் தணியட்டும், அப்புறமா வந்து பாத்துக்கலாம். அம்மா வெளியே வாமா. சரண்யா, வேணா, விடுமா. அண்ணா, நீ எங்கண்ணா போன? அம்மா ரூம்குள்ள போயிட்டு கதவை போட்டுக்கிட்டு திறக்கவே மாட்டாங்க. அண்ணா, நீயாச்சும் சொல்லுண்ண. அண்ணா, அம்மா ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலண்ண. அம்மா, 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 ஏற்கனவே 1008 பிரச்சனை. ஏமா இப்படி பண்ற? அம்மா வெளியே வாங்கம்மா. அம்மா, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? போங்க எல்லாரும். அவ பிடிவாதம் உனக்கு தெரியாதா? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படிதான் கல்யாண விஷயத்திலே நடந்துக்கிட்டா. இப்ப அவளே அனுபவிக்கிறா. அப்பா, சும்மா அம்மாவே சொல்லாதீங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம்? இவதானே? நான் ஒத்துக்கிறேன்னு, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். என்ன மன்னிச்சிருண்ண. ஆனா நான் பயத்துல தானே அப்படி எல்லாம் பண்ண. உன்னை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் கூடவே சுத்தினாலே சக்தி, அவளை சொல்லணும். அவ கொடுத்த தைரியம் தானே உனக்கு. டேய், ஏண்டா சக்தியை ஏன் திட்டுற? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சரண்யாக்காக தன்னோட வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாம கடைசி வரைக்கும் நின்னவடாவ. அவளை போய் நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்புடா வெற்றி. அவளை இப்படியே தூக்கி வச்சு பேசி அது இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பாத்தீங்கல்ல? டேய், இதோ ரூம்குள்ள போட்டுக்கிட்டு நிக்கிறாங்களே அம்மா, யாருப்பா அவங்களுக்கு பதில் சொல்றது?
அதுக்கு சக்தி என்னடா பண்ணுவா? ம். சக்தி 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 என்னவோ பண்ணுங்க. டேய் அண்ணா துர்கா, சக்தியோட எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்துரு. அவளோட ஒரு Dress கூட இனிமே இங்க இருக்க கூடாது, புரியுதா? வெற்றி வந்து சக்தியை இங்க இருந்து கூட்டிட்டு போக போறாரு. இனிமே சக்தியை பார்க்கணும்னா நாம தான் உங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும். என்னக்கா சொல்ற? பின்ன என்னடி, இத்தனை நாள் சக்தி ரங்கநாயகி அம்மாக்கு வேண்டாத மருமகளா இருந்தா, ஆனா இனிமே அந்த குடும்பமே நம்ம சக்தியை தூக்கி வச்சுட்டு கொண்டாட போகுது. நான் சொல்றது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிச்சயமா நடக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு அவதான் அந்த வீட்டோட மகாராணி. அவள நம்ம வீட்டுக்கு வருவாளா நம்மள பாக்க? நாம தான் அவளை பார்க்க போனோம். அக்கா, நாம ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போடின்னு சொன்னா அவ என்ன தெரியுமா சொல்வா? என்ன சொல்லவா? இப்படி என்ன சாதாரணமா கூப்பிட்டுட்டீங்க, இங்க இருக்கிற இவ்ளோ பெரிய வீடு, தோட்டம், துறவு இது எல்லாமே நான் பார்க்க வேணாமா? அப்படியே போட்டுட்டு வர முடியுமான்னு கேட்க மாட்டா? சக்திக்கா கேட்டாலும் கேப்பா. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான்க்கா. அதனாலதான் சொல்றேன், எல்லா துணியும் எடுத்து வச்சிருன்னு. வேணும்னா நாம போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம். கரெக்டா சக்தி? சக்திக்கா, எங்களெல்லாம் மறந்துட மாட்டல்ல? வெக்கத்தை பாரு. ஏய் வா வா. அட நில்லுங்க. யார் நீங்க? இங்க வந்து பைக்கை நிப்பாட்டுறீங்க? மெஸ்ஸுக்கு சாப்பிட வந்தம்மா. ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன ஆக போகுது உங்களுக்கு? பைக்ல வந்திருக்கீங்க, ஏன் நடந்தெல்லாம் வர முடியாதா உங்களால? நாங்களே வெற்றி வருவார்னு காத்துட்டு இருக்கோம், இதுல பைக்ல வர வந்திருக்கீங்க. ஹலோ, என்ன முறைக்கிறீங்க? இன்னைக்கு மெஸ் லீவு, கிளம்புங்க. மெஸ்ஸு திறந்து தானம்மா இருக்கு. ஆமா ஆமா, இவர் லா பாயிண்ட்ல பேசுவாரு. கடை உங்களுக்கு மட்டும் தான் லீவு, கிளம்புங்க. கிளம்புங்க. வந்துட்டாரு பைக்ல அப்படியே புடு புடுன்னு. நீ வா. வாக்கா. நீ வாடி. நாளைக்கு 10 மணிக்குள்ள நீயே என்ன தேடி வருவ. இது சேலஞ்ச். இதுல நான் நிச்சயம் ஜெயிப்பேன். அண்ணா, என்னென்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா புரியல. அண்ணா, அண்ணி உன்னை 10 மணிக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னல, அதானே கேக்குறோம். அண்ணி வர சொன்னாளா? ஆ. டேய், உங்க 2 பேரையும் கொல்ல போறேன். அவ என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்காடா. நானே வந்து அவளை கூட்டிட்டு போகணுமா? நாங்களும் அதைத்தானே சொல்றோம். ஏன் அண்ணி அப்படி சொல்றாங்கன்னு நீ யோசிச்சு பாருன. நீ ஏன் வந்து கூட்டு போறதுக்கு தான் அண்ணி ஆசைப்படுறாங்க. போய் கூட்டு வானே. இப்ப எதுக்கு எங்களை முறைக்கிற? அண்ணி அப்படி என்னதான் தப்பு பண்ணாங்க? எல்லாம் உன் குடும்பத்துக்காக தானே பண்ணாங்க. சும்மா இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொன்றுக்கும். ஏன் என் குடும்பத்துக்கு நல்லது பண்றவ என்கிட்ட சொல்லிட்டு பண்ண மாட்டாளா? சும்மா டென்ஷன் பண்ணாதீங்கடா, ஒழுங்கா போயிடுங்க. அண்ணா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அண்ணா. முதல்ல நீ போய் அண்ணிய கூட்டு வானே. போன அப்படியா சொல்ற? சரி, இப்போ மணி என்ன? மணி வந்து 10 போகுதுண்ணே. கிளம்புனே, கரெக்டா இருக்கும்ண்ணே. கிளம்புனே. டேய், கரெக்டா 10 மணி ஆனதும் சொல்லுங்க, சரியா? அண்ணா, இப்பவே கிளம்புன. அங்க போகும்போது மணி கரெக்டா 10 இருக்கும். கிளம்புன. நான் சொல்றத நீங்க கேளுங்கடா. கரெக்டா 10 ஆனதும் சொல்லுங்க. பாரு பாரு.
அண்ணே மணி 10 மணி 10 போலாண்ணே. டேய் கரெக்டா 10 ஆயிருச்சா? கரெக்டா 10 ஆ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணே என்னண்ணே பண்ணிக்கிட்டு இருக்க? 10 மணிக்கு வர சொன்னால, ஆமா. கரெக்டா அப்ப சரக்கு அடிக்க ஆரம்பிச்சா சரியா இருக்கும் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் 10 மணி ஆயிடுச்சுல்ல, வாங்கடா சரக்கு அடிக்கலாம். அண்ணா ஏன்னா இப்படிலாம் பண்ற? முன்னாடிலாம் நீ குடிக்கவே மாட்டியண்ணே. அப்ப ஏதோ நீ அண்ணி மேல இருக்கிற கோவத்துல குடிக்கிறன்னு பார்த்தா இப்பெல்லாம் சும்மா சும்மா குடிக்கிறேன்னு நீ. இப்பவும் உங்க அண்ணி மேல கோவத்தில் தான் இருக்கேன். அதுக்கு தான் குடிக்கிறேன். பின்ன அவ பண்ண காரியம் லேசுப்பட்டதா? அதை பத்தி யோசிக்க யோசிக்க எனக்கு கொள்ள காண்டாகுது. டேய் இப்ப நான் தண்ணி அடிக்க போறேன், நீங்க வரீங்களா இல்லையா? அண்ணா என்ன வேணாலும் பண்ணிக்கண்ணே. டேய் தெரியா வாடா வாடா. டேய் எங்க அம்மா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்திருக்காங்க, ரூமை விட்டு கூட வெளியே வரல. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? உங்க அண்ணி தானடா. அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க சரியா? சும்மா அண்ணியை கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருங்க என்கிட்ட. டேய் போங்கடா, நான் பாத்துக்கிறேன், போங்க. உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? உன்னை கூட்டிட்டு போறதா இருந்தா இப்பயே செய்ய மாட்டானா? இனிமே நீ என் வீட்டுக்குள்ள வர முடியாது. வீணா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நீ வரமாட்டியா வெற்றி? நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணேன்னு நீ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கிற. ப்ளீஸ் வெற்றி, என்னை ஏமாத்திராத. நீ கண்டிப்பா வருவன்னு இப்ப கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு. வந்துரு வெற்றி.
யாரும் இல்ல. டேய் வெற்றி, வணக்கம்டா. யாருமே வீட்டுல இல்ல. முக்கியமா சக்தி இல்ல. எப்பா நிம்மதிடா. இனிமே யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? என் வீடு, என் இஷ்டம். நான் எப்படி வேணா இருப்பேன். ஏய் சக்தி, என்கிட்டே சேலஞ்ச் பண்றியா? அது அது எப்படி? நானே வந்து உன்னை கூட்டிட்டு போவேனா? மாட்டேன். அது மட்டும் மாட்டேன். நான் ஏன் உன்னை கூட்டிட்டு வரணும்? மாட்டேன். ஏய், என்கிட்ட போய் சொன்னல நீ உன் வீட்லயே இரு. நான் ஏன் வீட்லயே இருக்கேன். பசிக்குது. எனக்கு பசிக்குது. அம்மா 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 ரூம்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏ சரண்யாம்மா, கோதண்டம் கோதண்டம். ஓ, இங்கதான் இருக்கியாம்மா? சரண்யாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. தங்கச்சின்னா சும்மாவா? உன்னை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? நம்ம வீட்டில் பரிமாறேன். ஆனா நீயும் சக்தி கூட சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்ட பாத்தியா? ஏமா அப்படி பண்ண? சொல்லுமா, ஏன் அப்படி பண்ண? ஏய், நீ நீ எப்படிங்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல சாப்பிடு. ஏய், நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. முதல்ல சாப்பிடுன்னு சொல்றேன்ல. என்ன விளாடுறியா? நானே வந்து உன்னை கூட்டிட்டு போன்னு சவால் விட்டேல, நான் தான் வரல இல்ல. அப்ப நீ தோத்துட்ட தானே? அதுக்குள்ள எதுக்கு இங்க வந்த? என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? 10 மணிக்குள்ள நீ வருவன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வரல, அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். இதுல என்ன இருக்கு? என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? இங்க பாரு, நானே செம்ம கோதல இருக்கேன். பேசாம ஒழுங்கா போயிடு. இதான் என் வீடு, அதான் நான் இங்க இருக்கேன். இத பாரு வெற்றி, நீ கோவத்துல இருக்க, அது உன்னோட பிரச்சனை. அதுக்கு நாளா ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்காக நாளா கோவமா இருக்க முடியாது. நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருப்பேன். என் முகத்தை பாரு, நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன்னு. ஜாலியா இருக்கியா? அப்படியே உன்னை அடிச்சேன்னா? அடி வெற்றி, அடி. அப்பயாவது உன் கை என் மேல படட்டும். அடி. ஏய், என்னடி நடிக்கிறியா? நடிச்ச என்ன டார்ச்சர் பண்ணலாம் பாக்குறியா? உன்னை விட்டேன்னு வையன், பேசாம போயிடு. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். சக்தி, உனக்கு 5 நிமிஷம் டைம். அதுக்குள்ள நீ போல. 5 நிமிஷம் இல்ல, 5 வருஷம் ஆனாலும் நான் இங்க இந்த வீட்ல தான் இருப்பேன். ஏன்னா இது என் வீடு, என் புருஷன் வீடு. ஏய், இல்ல, இது சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கிளம்பு, கிளம்பு. நீ சும்மா சாப்பிட விட்டு. ஏய், ஒரே குத்து விட்டேன்னு வையேன், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் நீ சொன்னா கேட்க மாட்டேன். உட்காரு. ஏய், என்ன டச் பண்ணாத. சாப்பிடு. வெற்றி, நீ கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. சும்மா போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் இனிமே இங்கதான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. பட்டா? அப்பா, ஏய், எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க?